Colorfulla, youthfulla. Udayam Varna. Fancy border dhotis, shirts for men and kids. விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் உள்ள உச்சிப்பிள்ளையார் மற்றும் மாணிக்க விநாயகர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் வழிபட்டனர். சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. 2 விநாயகர்களுக்கும் தனித்தனியே 75 கிலோ எடை உள்ள பிரம்மாண்ட கொழுக்கட்டைகள் படையலிடப்பட்டன. பக்தர்கள் அனைவரும் தோப்பு கரணங்கள் போட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து 13 நாட்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ளன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதிகாலை 5:30 மணி முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசித்தனர். விநாயகருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தீர்த்தவாரி நடைபெற்றது. கோயில் குளத்தில் உற்சவ சிலை எடுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகமும் விநாயகரை வழிபட்டார். விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சேலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ராஜகணபதி கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பக்தர்கள் அதிகாலை முதல் சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் அமைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த சிலைகள் நாளை மறுதினம் நீர்நிலைகளில் கரைக்கப்பட உள்ளன. கோவையில் பெரிய நாயக்கன் பாளையம், துடியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ராஜ விநாயகர், அன்ன விநாயகர், நரசிம்ம விநாயகர், கற்பக விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பகுதிகளிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள முக்குருணி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. 18 படி பச்சரிசியை கொண்டு ஒரே கொழுக்கட்டையாக செய்து சாமிக்கு படைக்கப்பட்டது. ஏராளமானோர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் புதுச்சேரியில் 600 ஆண்டுகள் பழமையான மணக்குள விநாயகர் ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் தடையை மீறி விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல முயன்றவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். குடைப்பாறைப்பட்டியில் உள்ள காளியம்மன் கோயிலில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் இந்து முன்னணியினரைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தடையை மீறி குடைப்பாறைப்பட்டி பள்ளிவாசல் வழியாக அச்சிலை எடுத்துச் செல்லப்படுவதை அறிந்த காவல்துறையினர் அதை தடுத்து நிறுத்தினர். பின்னர் அந்த சிலையை காவல்துறையினரை அங்குள்ள கோட்டை குளத்தில் கரைக்க எடுத்துச் சென்றனர். இதையடுத்து தடையை மீறி விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல முயன்ற பெண்கள் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து பள்ளிவாசல் வழியாக இந்து முன்னணியினர் சிலைகள் எடுத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு நடைபெறுவதால் இதற்கு காவல் விநாயகர் என்றே அக்கிராம மக்கள் பெயர் வைத்து அழைத்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையை அடுத்த சிட்லப்பாக்கத்தில் 12,000 விநாயகர் சிலைகள் அடங்கிய கண்காட்சி தொடங்கியுள்ளது. குரோம்பேட்டை ராதா நகரைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் 12 ஆண்டுகளாக விநாயகர் சிலை கண்காட்சி நடத்தி வருகிறார். 13வது ஆண்டாக தற்போது சிட்லப்பாக்கம் காந்தி தெருவில் உள்ள மண்டபத்தில் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் அத்திவரதர் விநாயகர் சிலை, ஸ்கூட்டர் ஓட்டும் விநாயகர் சிலை மற்றும் சயன கோலத்தில் 200 சிலைகள் என 12,000 சிலைகள் இடம்பெற்றுள்ளன. இதனை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை மக்கள் காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 9 மணி வரையிலும் பார்வையிடலாம்.
காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள ஸ்ரீ மாமரத்து சுயம்பு சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்றார். கோவில் நிர்வாகிகள் ஆளுநருக்கு பூரண கும்ப மரியாதை அளித்தனர். மாமரத்து சுயம்பு விநாயகரை தரிசித்து பன்வாரிலால் புரோஹித் வழிபட்டார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோவில் வளாகத்தில் உள்ள அனைத்து சிலைகளுக்கும் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது.